வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேஷராசி, கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால், பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இப்போ செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மேஷ ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி. இது வரைக்கும் வக்கர காலங்களில் இருந்தார். கிட்டத்தட்ட 3-4 மாதமாக வக்கரத்தில் இருந்து நிறைய மனசு ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருப்பார். ஒரு சில பேருக்கு வந்து வேலை அழுத்தங்கள், வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். வேலை கிடைக்காம இருக்கும், வேலை வந்து கிடைச்சாலும் அதில் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கும், மணி லாக் ஆகிருக்கும் ஒரு சில பேருக்கு. இது வந்து நிறைய உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அதாவது பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான், விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நிறைய செலவுகளை கொடுத்துருக்கும். தேவையில்லாத செலவெல்லாம் கொடுத்துருக்கோம், தேவையில்லாத மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். ஏன்னா வக்கரமாகக்கூடாது, யோகாதிபதி வக்கரமாகக்கூடாது. வக்கரமானால் அந்த பலன்களை மாற்றி கொடுக்கும். இன்னொன்று, தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி படி இப்போ வயசு ரீதியாக பார்த்தோமானால், இப்போ 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் இப்போ செவ்வாய் தசை வருது. செவ்வாய் தசை அப்படின்னாக்கா அஷ்டமாதிபதி தசை. இந்த அஷ்டமாதிபதி தசைக்கு ராசிக்கு வந்து நன்மை செய்வார்னா ராசியாதிபதி நன்மை செய்வார். இன்னொன்று வந்து அஷ்டமாதிபதிக்கு கெடுபலங்கள் உண்டு. ஏன்னா 7.5 சனி, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 7.5 சனி அப்படின்னாக்கா இப்போ விரயத்தில் இருக்கிற சனி பகவான். குரு வக்ரம் அப்படிங்கிறது குரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ வந்து படிப்பும் ஒரு சில பேருக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த குரு நல்லா இருக்கணும். குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் தான் அந்த படிப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், இப்போ வந்து ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் மறைவு ஸ்தானத்திலேருந்து தசா பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு ரீதியாக தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே தசா நடத்தக்கூடிய கிரகம் செவ்வாய்க்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா சனியுடைய பார்வையில் இருக்கும். இது மாதிரியான டைமில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் படிப்பு ரீதியாக. இப்போ படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தோய்வுகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தடைகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் 18 வருடங்கள் ராகு தசை. ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? ஒரு சில பேர் வந்து உபஜயஸ்தானங்கள் ராகு இருந்தால் நன்மை, அதாவது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து யோகாதிபதியாக இருக்கணும். 3, 6, 10, 11 அப்படின்னாக்கா இது சனியோட வீடு 10, 11லாம். இப்போ சனியோட வீட்டில் இருந்தால் இந்த மேஷராசிக்கு அந்த சனி பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் இருந்து தசை பண்ணாலோ, இல்லை 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, இல்லை 6ஆம் இடம் சொல்லக்கூடிய புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, இது எல்லாமே இந்த வீட்டுக்கு பகை கிரக வீடுகள். இதெல்லாம் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துட்டு வேலையில் ஒரு சில பிரச்சனைகளை வைக்கலாம். இது வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். வேற லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக வந்துட்டார்னா, இல்லை அந்த இடங்கள்லாம் வந்து யோகாதிபதியோட வீடு வந்துச்சுனாக்கா முதல் 12 வருஷம் நல்லது பண்ணிடும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கெடுபலங்களை கொடுத்துரும். அப்படி தான் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும். அது வந்து கிரக நிலைகள் அப்படி தான் உட்காந்துருக்கும். 12ஆம் இடத்துல சனி வரும்போது சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா, அதாவது ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா வேலை ரீதியாக நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றங்களை கொடுத்துருக்கலாம். வேலை போயிருக்கலாம், 24 வேலை போயிருக்கலாம், இல்லை 25 கூட ஒரு சில பேருக்கு வேலை போயிருக்கலாம். இப்போ குரு வக்கர நிவர்த்தியான பிறகு ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். அதாவது வேலையில் வந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வேலை வந்து இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். ஒரு சில பேர் வந்து வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், கேட்ட இடத்துக்கு இடமாற்றங்கள். அது மாதிரி தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனையெல்லாம் கொடுத்துருக்கலாம். அந்த கடன் பிரச்சனை நிவர்த்தியாக வருது. பணம் லாக் ஆகிருக்கலாம். சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இப்போ வந்து செவ்வாய் இருந்தால், இல்லை இந்த ராகு பகவானே இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால் இப்போ மணி லாக் ஆகிருக்கும். கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக வந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் வந்து
அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னாக்கா, ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் குரு. இப்போ வந்து பணம் வரும். பணம் வர்றது மட்டும் இல்லாமல் இப்போ வேலைவாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தொழில் கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, தடை தாமதங்கள், சுப விசேஷங்கள் எதனா தடையாக இருந்ததுனாக்கா அந்த தடை எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஒரு சில பேருக்கு வந்து திருமண தடைகள், இப்போ 7 சனியில் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. திருமணமே கூடி வராது. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7 சனியே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த வாக்கிய பஞ்சாங்கம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய நகர்வு அதை பொறுத்து இப்போ தான் உங்களுக்கு அதிகப்படியான உங்களுக்கு வந்து இந்த 7 சனியோட தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் குரு வக்கர நிவர்த்தி காலங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு பெருசாக நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. இப்போ வேலைவாய்ப்பு ரீதியாக முன்னேற்றம், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமணம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால், அதே மாதிரி 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் திருமண தடைகளை கன்ஃபார்மாக கொடுத்துருக்கும். 26, 27 வயசு வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே இருக்கும். 27 வயசுக்கு மேலே 30, 31 வயசில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் கொடுத்துரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். இன்னொன்று சனி இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து 10, 11, 12, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் இது மாதிரி 3ஆம் இடம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைனாக்கா பரிவர்த்தனையில் சனி எந்த வீட்டிலேருந்து பரிவர்த்தனை ஆனாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கலைன்னா இப்போ திருமணம் நடக்கும். திருமணம் கூடி வந்துடும், சிறப்பாக கூடி வரும். தசை நல்லாயிருக்கும். அந்த சனி பரிவர்த்தனை ஆனாலே உங்கள் சுய ஜாதகத்தில் வேற கிரகத்தோட, இப்போ வந்து இந்த கிரகத்தோட இந்த வீட்டில் இப்போ வந்து ராகுவோட, அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமோ இல்லை வேற ஏதோ அந்த கிரகத்தை விட, அதாவது யோக கிரகமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. வேற எந்த கிரகத்தோடும் சனி பகவான் அதாவது பரிவர்த்தனை ஆகியிருந்தால் உங்களுக்கு இந்த 7 சனி அப்படிங்கிறது பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது, இடமாற்றங்களை கொடுக்கும். அந்த இடமாற்றத்தை கொடுத்துட்டு ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கலாம், இல்லை அந்த வளர்ச்சி இல்லாமல் வச்சுட்டுக்கலாம். அது மாதிரி இன்னொன்று சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் இந்த ராகு பகவான் வந்து வேலை கொடுத்துரும். ஆனால் வேலையில் வளர்ச்சி இல்லாமல் அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது, எதுவுமே ஒரு ப்ரொமோஷன் இருக்காது. ஏதோ போயிட்டுருக்கு சார் 20 வருஷம், அதாவது 18 வருஷம் இது. ஆனால் சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் 18 வருஷம் கிட்டத்தட்ட ராகுவோடைய தசை ஃபுல்லாகவே வேலை கிடைச்சாலும் வேலையில் வளர்ச்சி இருக்காது. அது மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களால் பிரச்சனைகள், பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இல்லைனா கொடுக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7 சனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மெயின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இந்த மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இப்போ பணம் வரணும்னா வரும், தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இடமாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும் இந்த குருடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசையில் இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை, பெருசாக கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சனி பகவானுக்கு நட்பு கிரகம், அந்த பாசிட்டிவான கிரகம். நட்புன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா படித்தாங்க ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு கிடையாது. இது வந்து அந்த வீட்டுக்கு இது மறையாமல் இருக்கும். அதாவது இந்த சனியோடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்வார், குருடைய வீட்டுக்கு சனி நன்மை செய்வார். எப்படி பார்த்தாலும் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும் அந்த தசா காலங்களில். அது மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு சில பிரச்சனைகள் என்னன்னாக்கா அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு சனியுடைய நகர்வு புரட்டாதி நட்சத்திரத்தில் 2024 எண்டிலிருந்து 25 ஃபுல்லாகவே வச்சிங்களா. இப்போ வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகி நிறைய நான் வந்து அந்த 7 சனிக்கு கிட்டத்தட்ட சனியுடைய வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு நான் போட்டிருப்பேன் அந்த பயிற்சிக்கு. அது அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய நகரக்கூடிய இடங்கள் சரியில்லை, புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்ததுனால. இப்போ குரு பகவான் உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால், குரு திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை குரு அந்த சனியுடைய பார்வையில் இருந்தால், இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்திருக்கோம் உங்கள் சுய ஜாதகத்தில், அப்படி இல்லை ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கலாம். இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுனாக்கா இப்போ வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலத்தில், அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல குரு இருந்தால், அதாவது சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல வந்து அந்த புரட்டாதி நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி குரு வக்கர காலங்களில் இருக்கும்போது நிறைய மன உளைச்சல்கள், தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வந்து ஒரு சில குழப்பங்களை கொடுத்துருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில குழப்பங்களை கொடுத்துருக்கும். எதுவே இப்போ பாசிட்டிவாக ஒரு சில பேருக்கு போயிட்டு இருக்குனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். இப்போ நெகட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றங்கள், அதாவது பண வரவு, தொழில் ரீதியாக நன்மை, அதாவது வேலை வாய்ப்பு ரீதியாக நன்மை, வெளிநாடு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா தாராளமாக இப்போல்லாம் போகலாம். இப்போ வந்து ஒரு நல்ல முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் எடுக்கலாம். இந்த குருவுடைய தசையில் சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும். வீடு கட்டணும் இல்லைனாக்கா ஒரு இடம் வாங்கி போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, நிறைய தடையாக இருந்திருக்கும் இந்த குரு வக்கர காலங்களில். இப்போ அந்த தடைகள் இப்போ கிளியர் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள், பணம் வரும். கன்ஃபார்மாக பணம் ரீதியாக எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் வரும்.
56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 55 56 வயசில் வருது, இது ஆரம்பிக்குதுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். முதலீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார், ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு மனசு தெளிவு கொடுக்கும், தெளிவான எண்ணங்களை கொடுக்கும். முதலீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். ஏதாவது ஒரு ஐடியா, ஒரு நல்ல நட்பு, இவங்க மூலிமா ஒரு உதவிகள், அதாவது அரசாங்க ரீதியாக ஒரு உதவிகள், கடன் கேட்டிருந்தால் கடன், இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் பெரிய கடன்களாக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இன்னொன்று, இந்த சனி தசையில் தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இது மாதிரி லாட்ரரி பணம், இது மாதிரி அதிகப்படியாக அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் தோணும். இதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஆனால் குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நீங்கள் தவறான பாதையில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். பாக்கியஸ்தானாதிபதியிலே அந்த ராசிக்கு நன்மை செய்வார். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையே இந்த சனி பகவான் தசையில் கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இந்த தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அருமையாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் வந்து முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் நிறைய பேர் வந்து பிரச்சனைகளுக்குள்ளாக இருப்பீங்க. முதல் 10 வருஷம் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு இடமாற்றமோ இல்லை வந்து வேலை பிரச்சனையோ ஏதோ ஒன்று வந்திருக்கும். எது கொடுத்துருந்தாலும் சரி, இந்த சனி தசையில் இருக்கிறவங்க இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாலும் உஷாராருங்க. இல்லை ஒரு மாற்றம் வந்தது, ஒரு வேலை ரீதியாக மாற்றம் வந்தது, அந்த வேலையில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சனி தசையில் ஏற்கனவே என்ன தசை நடந்தாலும் 7.5 சனி வந்துச்சுன்னா சனி பகவான் தான் கொடுப்பார் அந்த பலன்களை. இப்போ வந்து குரு கொடுப்பாரு, இல்லை குரு தசையில் அது நடக்கும் இது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ குரு பயிற்சிக்கோ இல்லை ராகுகேது பயிற்சிக்கோ மற்ற மாதாந்திர கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மி பலன்களை தான் கொடுக்கும், எல்லா பலன்களையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் சனி தசையில் இருக்கிறீங்களா, உடல்நலத்தை பார்த்துங்க, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இன்னொன்று, நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சுற்றுலாலாம் நீங்கள் போயிட்டு வரலாம். நேர்மையாக எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, உழைப்புக்கேற்ற ஊதியம் கன்ஃபார்மாக கிடைக்கும். நீங்கள் உழைப்பு இல்லாமல் பணம் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கன்ஃபார்மாக அது வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் 3, 6 கூடைய கிரகம் இந்த ராசிக்கு. புதனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யாதுன்னெலாம் சொல்ல முடியாது. இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அதாவது செவ்வாயோட வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. 6ஆம் அதிபதியாக வரார், 3ஆம் அதிபதியாக வரார். ரெண்டுமே மறைவு ஸ்தானத்துக்கு வர்றதுனால கடுமையான பகை கிரக தசை. இதில் வந்து உங்களை விட ஏன்னா இந்த புதன் தசையில் பெரும்பாலும் அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும், இல்லை 5ல் உட்காந்துருக்கும், 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கும், இல்லை 5ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து ஏன்னா 5 அப்படின்னாக்கா ராசிக்கு 5னாக்கா உங்களுக்கு சூரியன் அவர் கூட ஏதாவது சுற்றின்னு இருப்பார், இல்லைன்னு சொல்லலை, மாற்றி கூட உட்காந்துருக்கலாம், இல்லை அவரோட நட்சத்திரத்தில் இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு, அதாவது குடும்ப வளர்ச்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களை விட அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைகிறது, வேலை வாய்ப்பு அமைகிறது, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த முயற்சிகள் எடுத்து தடையாக இருந்துச்சுனாக்கா அந்த தடையெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குருடைய வக்கர நிவர்த்தி நல்ல ஒரு மாற்றங்களையும் மனசு ரீதியாக நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நன்றி.